ஏற்கனவே 2 மாதத்துக்கு முன்னால் மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் இந்திய கலாச்சாரத்தை அழித்த பெருமை பிரிட்டிஷ்காரங்கள்லேயும் அவங்க பொதுவாக சொல்லுவாங்க. இந்திய கலாச்சாரம், அதுக்கு முன்னால் இந்திய கலாச்சாரம் எப்படி இருந்து அப்படிங்கிறது நாடு இருந்தது வரலாறு, அது எல்லாருக்குமே தெரியும். உயர் ஜாதியினர் மட்டும் படிக்கலாம், அவர்கள்தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கலாம், அவர்கள்தான் இந்து ஆலயங்களுக்கு செல்லலாம், அவர்கள் பெயரில்தான் 1795 வரைக்கும் நிலம் வாங்கலாம். எல்லாமே உயர் வகுப்பினருக்குத்தான் இருந்தது. அதாவது குறிப்பாக சொன்னால் 5 முதல் 10% உயர் ஜாதியினருக்கான ஒரு நாடாக இருந்ததை எல்லோருக்குமான நாடாக மாற்றியது. அந்த கல்வியை எல்லோருக்கும் கொடுத்தது கால்டுவெல், ஜியு போப், பிரிட்டிஷ் ஆட்சி, தென்னிந்திய திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபை, நம்முடைய அருட்சகோதரிகள், அருட்தந்தையர்கள், இவர்கள்லாம் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அவங்க மிஷினரிக்கு, அதாவது மத போதனைக்கு வந்தாலும் வந்தவர்கள் மதத்தை எல்லாம் தாண்டி இந்திய தமிழக கலாச்சாரத்தின்படி அவர்கள் தன்னை தானே உருவாக்கி கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் கல்வி கற்றுக் கொடுத்தார்கள், இலவசமாக கற்றுக் கொடுத்தார்கள். உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய திருநெல்வேலி மாவட்டம் இவ்வளவு வளர்ந்திருக்கு கல்வியில், கன்னியாகுமரி மாவட்டம் வளர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 80% கிறிஸ்தவ அமைப்புகள் மூலம் நடத்துகின்ற கல்வி ஸ்தாபனங்கள், 20% தான் அரசு சார்பாட்டு அல்லது தனியார் சார்பாட்டு நடத்துகின்ற ஸ்தாபனங்கள். ஆகவே தான் அவர்களுக்கு அவர்கள் கலாச்சாரம் என்ன கலாச்சாரம் என்றால், அந்த உயர் ஜாதியினர் கல்வி கற்கின்ற முறையை மாற்றி எல்லோருக்குமான கல்வியாக கொண்டு வந்ததுனால அதுதான் கலாச்சார சீரழிவுன்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. 90% மக்கள் கால்டுவெல் சொன்ன கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டாங்க. உங்களுக்கு தெரியும், மாண்புமிகு அண்ணன் பொன்முடி அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார்கள். அவர்கள் ஒரு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தண்டனை வழங்கியது. மேல்முறையீடு செய்தார்கள் உச்சநீதிமன்றத்தில். நேற்று உச்சநீதிமன்ற மேல்முறையீட்டு வழக்கில் அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனை தடை செய்யப்பட்டது. தண்டனை தடை செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும், ஒரு தண்டனை தடை செய்யப்பட்டால் ஒரு உயர் நீதிமன்றமோ அல்லது கீழமை மாவட்ட நீதிமன்றங்கள் அல்லது குற்றவியல் நீதிமன்றங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதிக்கு தண்டனை வழங்குமானால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 படி 51(8) படி அவர்கள் வகிக்கின்ற பதவி அந்த தண்டனை காலத்தை பொறுத்து அந்த பணியிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். இப்போ ஏற்கனவே அதன் அடிப்படையில் உயர்நீதிமன்ற தீர்ப்புப்படி அவருடைய பதவி என்ன செய்யப்பட்டிருக்கிறது, தொடர்ந்து அதில் நீடிப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த உத்தரவு நம்ம தான் போட்டிருக்கோம். இப்படி ஒரு உயர்நீதிமன்ற தீர்ப்பு, அதன் அடிப்படையில் அவர் வைத்து வந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு என்ன செய்யிருக்கோம், அவர் தொடர முடியாது இன்னி ஒரு உத்தரவு நான் போட்டிருக்கேன். இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பில் உயர்நீதிமன்ற தீர்ப்பில் வழங்கப்பட்ட தண்டனை தடை செய்யப்பட்டதால் மீண்டும் அவருக்கு அந்த வாய்ப்பை வழங்குவது எவ்வாறு வழங்குவோம் என்றால், வயநாடு நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய மாண்புமிகு ராகுல் அவர்கள், லட்சத்தீவு நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது பைசல் அவர்கள், உத்தரப்பிரதேசத்தில் காசிப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நம்முடைய அன்சாரி, இவங்களுக்கெல்லாம் என்ன நடைமுறை சட்டத்தின்படி இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கின்றதோ அதுபோல்
மாண்புமிகு பொன்முடி அவர்களுக்கும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இல்லை, அது அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்னுடைய கைக்கு வந்திருக்கு. நான் என்னுடைய சட்டப்பேரவை முதன்மை செயலாளர்கிட்ட அறிவுரை சொல்லியிருக்கேன். அதற்கு வேண்டிய நடவடிக்கைகள் சட்டப்படி எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். விரைவில் செய்தியை பார்க்கலாம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.